டே சிங்சேனு உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா, இல்லை பயம் இல்லாத மாரி காட்டிக்கிறானா? இவன் பாட்டுக்கே ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா குச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம கிளாசிக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கில்லராக வரப்போறான்றது தெரில. சிங்சேன் வரல, நானும் வரல. ஸோ எவனோ ஒருத்தன் கில்லராக வந்திருக்கான். இவன்ட்டேருந்து நம்ம தப்பிக்கணும். 5 நிமிட்ஸ் தான் நம்மளுக்கு டைமு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி கேட்டே ஓப்பன் ஆகும். ஸோ கடைசி ஒரு நிமிஷத்தில் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளில போயிடணும். இல்லைனா அவன்கிட்ட மாட்டாமல் இருந்தாலே சரிங்க. ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் அதில் கிடைக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தால் பாயிண்ட்ஸ் கொடுக்கும். டே சிங்சேன், இந்த கேம் கான்செப்ட் உனக்கு புரியுதுல? எல்லாமே பற்றினா டிங்ஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும்டா. நீ தான் கட்டையாக இருக்க. கில்லர் வேறு வந்துட்டான். கில்லரா? எங்கடா கில்லரு? அவன் ஜோக்கர் மாதிரி இருக்கான், அவனை போய் கில்லருன்ற என்ன அப்புச்சாண்டி கட்டுறியா? எனக்கெல்லாம் பயன்றதே கிடையாது. நான்லாம் பயம் பிறந்த போதே பயமே என்னை கேட்டு ஓடுனுச்சான். அந்த மாதிரி எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நீ என்னண்ணா அப்படி பேசிகிட்டு இருக்க? என்னது பயமே உன்னை பார்த்தா ஓடுனுச்சா? டே கொஞ்சம் போய் வெளில நின்று பாரு, அவ்வளோதான். கத்தி எடுத்துருந்து சொல்லிடுவான். நான் கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களா? என்னடா டே, என்ன ஏன்டா அந்த இடத்துல கூட்டு வந்து கொத்து விட்ட? அதெல்லாம் அப்படி தான். இங்கே ஒருத்த ஒளிஞ்சிருக்கான். சரி ஓகே, நம்ம செத்து போனால் சிங்சான் மேபி ரிவே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வெளில போய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் எல்லாம் எடுக்க பார்ப்போம், கலெக்ட் பண்ண பார்ப்போம். ஸோ ஆனால் அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா மாட்டிடக்கூடாது. அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே சர்வே ஆகிட்டாங்க போல். ஸோ வந்தால் ரொம்ப வெளிச்சமாக ஆஹா வந்துட்டாங்க. இப்போ தான் அவனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். வந்துட்டான், நம்ம கிட்டக்க நெருங்கிட்டான். ஸோ இந்த இடத்துல ஒளிஞ்சுப்போம். ஆஹா அடிச்சிட்டான், போட்டான். டே சிங்சானு, அவ்வளோதான். ஒருத்தன் வந்து ரிவே பண்ணிட்டாங்க. சிங்சானும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கான். டே என்னோட கையை வெட்டி விட்டான்டா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். இன்னும் ஒரு வாட்டி போட்டான் அப்படின்னா காலம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் அவ்வளோ வேகமாக நடக்க முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா திங்ஸையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவு நிறைய திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிடுவோம். டே என்னை பார்த்தியா? என்னமோ சொன்னில எனக்கு கை கால் எல்லாமே நல்லா தான் இருக்குது. என் கூட ஃபாலோ பண்ணினா நீ கடைசி வரையும் சர்வே ஆவ. அதனால தான் சொல்கிறேன், என்ன ஃபாலோ பண்ணு. அவன் ஜோக்கர்ரா, என்ன பார்த்து அவன் பயந்து ஓடிட்டான் தெரியுமா? நீ ஏன்டா சொல்ல மாட்டாடி? உன்னை பார்த்து பயந்து ஓட்டானா? சரி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கூட தானே இருக்க போகிற. எப்படியோ இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது. 3 நிமிஷத்தில் ஒன்று அடிக்காமல் இருப்பானா? கன்ஃபார்ம் அடிப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆஹா கீழர் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், சிங்சேன் மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். சிங்சேன் தான் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம ரிவே போனால் நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. நம்ம ஒளிஞ்சுப்போம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிவே பண்ணலாம். டே சிங்சேனே இருக்கியா? டேய் நான் சாவலடா, என் கூட இருக்கிற ஒருத்தன் செத்துட்டான்டா. அவனை ரிவே பண்ணி விட்டு ஓட்டேன். நீனு ஓடிட்டு இந்த இடத்துல நிற்காத. ஆஹா நம்மளை கொத்து விட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்கான் போல சிங்சேனு. இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியே எஸ்கேப் ஆயிடணும். டே சிங்சேனே, ரொம்ப கொடூரமாக துரத்துற மாதிரி இருக்குது. நான் எஸ் ஆயிடுறேன், நீ எஸ் ஆயிடு. ஐயோ ரைட்டு, நம்மளை முடிச்சு விட்டாங்க. டே சிங்சேனே, உங்கள் கையில் தான்டா இருக்குது. கில்லர் எங்கேயோ இருக்கான். வந்து ஓடி வந்து அண்ணனை ரிவே பண்ணு. டே என்னடா என்ன கொத்து விட்ட? எங்கேயோ இருக்கான்னு சொன்னேன். டே ஒன்னால தான்டா நான் வந்தேன். பரவாயில்ல விடு, சரி விடு. எல்லாம் நடந்துச்சு. இப்போ கில்லர் பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரையும் முடிச்சு விட்டான். எவனாவது ஒருத்தன் ரிவே பண்ணுறானான்னு பார்ப்போம். இல்லைனா அவன் பக்கத்துலேயே நிற்போம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகுது பேர். பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருப்போம். நம்மளை விட்டு போக மாட்டான் போலையே. 2 நிமிஷமும் நம்மளை முடிச்சு விட்ருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேங்க. இன்னும் ஒரு ஆள் தான் இருக்கான். அவன் நம்மளை ரிவே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் தப்பிப்பான்னு நினைக்கிறேன். ஆஹா அவன் தள்ளி போயிட்டான். மேபி அவ்வளோதான், ஒரு ஆள் ரிவே பண்ணிட்டான். ரைட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளை துரத்திட்டு இருக்கான். ஸோ நம்ம எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடணும். சிங்சேன் டே எப்படியா தப்பிச்சிடுறா. நம்ம டீமில் யாராவது ஒரு ஆளாக உயிரோடு இருக்கணும். எப்படியாவது அவனை டைவர்ட் பண்ணுறான். நான் வந்து தப்பிச்சிடுறேன். ஆஹா ரைட்டுங்க, நம்மளை முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான், சிங்சேன் இருக்கான். சரி அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம கூட இடையில ஏதோ ஒன்று சொன்னானே, டீமில் யாராவது ஒரு ஆளாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நாயை சொல்லிட்டு ஓடுது தப்பிச்சு. இருங்க, நம்ம என்ன தான் பண்ணுறான், ஜெயிக்கிறானா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ கில்லர் பார்த்தீங்கன்னா வேகமாக துரத்திட்டு இருக்கான். ஒருத்தவன் படுத்து கிடக்கான், இன்னொருத்தவன் கை உடஞ்சி ஓடுறான். சிங்சேன் பார்த்தீங்கன்னா காலும் உடஞ்சிருச்சு, கையும் உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காப்புல. எங்கே போகிறான் என்ன வரான்னு பார்ப்போம். டே என்னடா நீ இப்படி கொத்து விட்டு போயிட்ட? டீமே இல்லடா, இப்போ நான் வந்து தனி ஆளாக போயிட்டு இருக்கேன்டா. நீ இருந்தீனா கூட ஏதாவது ஒன்று டைவர்ட் பண்ணி ஒன்று துரத்த விட்டுட்டு நான் ஓடி இருப்பேன். அப்போ கூட பாருங்களேன். ஸோ என்னை மாட்டி விட்டு அவன் தப்பிச்சிருப்பேன்றான் தவிர சேர்ந்து போகலான்னு சொல்ல மாட்டேறான். சரி ரைட்டு, எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அவன் தப்பிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிட்டு 1 நிமிஷத்தில் என்ன கேட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த கரெக்டாக 4 செகண்டு எக்ஸிட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக போகுது. அவ்வளோதாங்க, ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடி இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸிட் டோர். அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டான் சிங்சேனு. ஸோ எக்ஸிட் டோரை தான் இப்போ அவன் பார்த்துட்ருக்கான் பார்த்தீங்களா, அதான் எக்ஸிட் டோரு. அவன் கில்லர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கான். ஸோ நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் பண்ணுறாப்புல. அவ்வளோதான், கில்லர் கிட்டே இருக்காங்க. கரெக்டாக கில்லர் கிட்ட எஸ் ஆகிட்டான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சுக்கலாம். இதேமாரி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்ததுன்னா சொல்லுங்கள், ப்ளே பண்ணி போடுறேன். பை கைஸ்.